ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம பேய்களை பற்றி பேசலாம். பேய் இருக்கா இல்லையா? எல்லாரோட டவுட் தாங்க. கண்டிப்பாக எப்படி கடவுள் இருக்குன்னு நம்புகிறோமோ அதே மாதிரி பேய் கண்டிப்பாக இருக்குது. பேய்னால பயப்படுவாங்க யாருமே கிடையாதுங்க. கண்டிப்பாக நான் ரொம்பவே பயப்படுவேன். நான் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதை பற்றி ரிசர்ச்லாம் நிறையா பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதை பற்றின கூடுதல் தகவல் வந்து நீங்கள் கண்டினியூஸாக இனிமேல் பார்க்க போகிறீங்க இனிமேல் வர நாட்களில். என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நான் ஆசையாக இருக்கிறேன். ஒன்றுமே இல்லைங்க. பெங்களூரில் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோடய ரூமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் தூங்கிட்டு இருக்கும்போது நடுராத்திரி டைமிங்லாம் சொல்ல மாட்டேன், பேய்னா 12 மணிக்கு தானே வரப்போகுது, சரியா? 12 மணிக்கெலாம் கிடையாதுங்க. தூங்கிட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் வந்து யாரோ நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அது வந்து எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, அவங்க இப்போ உயிரோடு இல்லை, சரியா? என் பக்கத்தில் நிற்கிறாங்க. நான் வந்து அவங்கக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் என்னால் முடியல. என்னோடய கையையோ காலையோ அசைக்க முடியல. என் வாய் வந்து கத்த ட்ரை பண்ணுறேன், என் வாயிலேருந்து வாய்ஸே வரலைங்க. செம்ம பயமாகி போச்சு. என்ன பண்ணேன் ஏது பண்ணணும்னு ஒன்றுமே தெரியலைங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து இது கண்டினியூ ஆச்சு. இது அப்படியே அதுக்கப்புறம் போயிட்டு ப்ரே பண்ணிவிட்டு நல்லா நிம்மதியாக தூங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இன்சிடென்ட் வந்து என்னை போட்டு வாங்கிடுச்சு. ஏன் வந்தாங்க, எதுக்காக என்னை பார்க்குறதுக்காக வந்தாங்க, என்ன விஷயம், ஏன் என்னை சுற்றி எல்லாம் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படி மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் படிக்கலான்னு சொல்லிட்டு நெட்டில் போய் சர்ச் பண்ணுங்க. இதுக்கு வேறு நம்ம இன்டர்நெட்டு போய் சர்ச் பண்ணதில் தான் பார்த்தா, அந்த பேய்க்கு ஒரு பேர் வேறு வச்சுருந்தானுங்க, அமுக்குவான் பேய். அமுக்குவான் பேய்னா ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம கையை காலை யாரோ பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, வாயை திறந்து பேச முடியல, நம்மளை போட்டு அமுக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பயன்படுத்தினாங்க. சயின்ஸ் ரிலேட்டடாக பார்த்தா ஒன்றுமே கிடையாது. நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது பிரெயின் வந்து சடனாக வேக்கப் ஆகும். இது ஒரு ட்ரீம் மாதிரி தான். சடனாக வேக்கப் ஆகும். சடனாக வேக்கப் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம பாடி கண்டிஷனில் உள்ள கை கால் வந்து எல்லாம் அதோட தூக்கத்தை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும். இதுதான் ப்ராப்ளம். அது கண்டினியூ பண்ணிட்டு இருக்கனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடக்குது. இது வந்து 1 or 2 மினிட்ஸ் இல்லை 1 or 2 டேஸ் இல்லை 1 and 2 இயர்ஸ் கூட இது கண்டினியூட்டி ஆகும். லண்டனில் வந்து பார்த்திங்கன்னா மேரிக்யூன்னு சொல்லி ஒரு லேடி, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயர் வந்து இந்த ப்ராப்ளம் வந்துருக்குது. இது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மந்திரவாதியும் தேடி போகணும் அவசியமே கிடையாது. நல்ல மருத்துவரை பார்த்து போனாலே போதும். பார்த்திங்கன்னா தூக்கத்தில் பேசுகிறவங்க, தூக்கத்தில் நடக்கிறவங்களுக்கு இந்த வியாதி வந்து ரொம்ப இருக்குன்னு சொல்லி ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? இன்றைக்கி இந்த டீட்டெயில் போதும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு அம்மானு சித்திரவங்களை சந்திக்கலாம்.